இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிக்கந்தர் தர்காவில் ஆடு பலியிட எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையை வைத்து சர்ச்சை கிளம்புவது ஏன் என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு. குடைவரை கோவிலான முருகன் கோவில் திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. சங்ககால நூல்களான பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, அகநானூறு உள்ளிட்ட இலக்கியங்களில் பாடல் பெற்ற தலம். திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்னால் மலையின் மீது அமைந்திருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில். அதையொட்டியே இருக்கிறது சமணர் படுகை. மதுரையில் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சமணம் வளர்ச்சி பெற்றது. சமணர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக காணப்படும் மலை குகையில் 2200 ஆண்டுகள் பழமையான ஒரு தமிழ் கல்வெட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் மலையின் உச்சியில் அமைந்திருக்கிறது சிக்கந்தர் பாதுஷா தர்கா. மதுரை சுல்தான்கள் ஆட்சியில் கடைசி மன்னராக இருந்தவர் சிக்கந்தர் பாதுஷா. 1368 மதுரை சுல்தானான சிக்கந்தர் பாதுஷாவை 1370களில் விஜயநகர பேரரசின் இளவரசர் குமார கம்பனன் போரில் வீழ்த்தினார். சிக்கந்தர் பாதுஷா மறைவு 1375 காலகட்டம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவரது மறைவு குறித்து வெவ்வேறு தகவல்கள் கூறப்பட்டாலும் அவரது மறைவுக்கு பிறகே தர்கா கட்டப்பட்டு இருக்கலாம் என்கிறார்கள் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள். இந்த தர்காவில் கந்தூரி வழிபாடு செய்ய டிசம்பர் மாதம் விருதுநகரை சேர்ந்த இஸ்லாமியர் ஆட்டுக்கிடாயுடன் மலை மேல் செல்ல முயன்றபோது தடுத்த போலீசார் மலையில் ஆடு, கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்தனர். அதற்கு எதிராக இஸ்லாமியர்கள் தரப்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த சூழலில் தர்காவில் சந்தனக்கூடு வைபவம் நடைபெற்ற மறுநாள், அதாவது ஜனவரி 18ஆம் தேதி ஆடு, கோழிகள் பலி கொடுத்து கந்தூரி விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு கிராம மக்கள், இந்து அமைப்புகள் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆட்டுடன் இஸ்லாமியர்கள் மலை மீது செல்ல முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தினர். மலை மேல் பலி கொடுக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தெரிவிக்க, பேச்சுவார்த்தையை அடுத்து இஸ்லாமியர்கள் திரும்பி சென்றனர். அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. திருப்பரங்குன்றத்தில் ஆய்வு செய்த ராமநாதபுரம் எம்பி, தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கடி, மலைக்கு அசைவ உணவை எடுத்து செல்ல தடை இல்லை என்று போலீசார் தெரிவித்ததால் சமைத்த அசைவ உணவை எடுத்து சென்று மக்கள் சாப்பிட்டதாக புகைப்படங்களை வெளியிட்டார். இதற்கிடையே மலையில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் சமணர் குகை ஒன்றில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து சேதப்படுத்தப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மலையில் ஆடு பலியிட, அசைவ உணவு சாப்பிட அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வேளையில் மதுரை ஆதீனம் ஹரிஹர ஞான சம்பந்த தேசிக சுவாமிகளும் மலையில் ஆடு வெட்டக்கூடாது என்றார். செய்யலாமா? கீழே ஒரு சைவ கோயில் இருக்க, மேலே வந்து செய்யலாமா? தொழுகை நடத்திட்டு போட்டோம். வழிபாடை யாரும் குறைச்சி சொல்லல. உங்கள் மாமிசம் சாப்பிட போய் தானே இப்போ பிரச்சனை வந்துருச்சு. சாப்பிடுங்க, சாப்பிட்றவங்கள நான் குறை சொல்கிறேன். உங்கள் கடையில் வந்து அரிசி வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் கோயில் மேலே வந்து செய்யக்கூடாதுல்ல. நமாஸ் பண்ணிட்டு போட்டும், இது மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளோ வருஷமாக அது நடக்காமல் இப்போ செஞ்சதுனால தானே அது எல்லா மனசையும் புண்படுத்திச்சு. இது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு அரசு தடை விதிக்கிறது. ஆனால் இது சிக்கந்தர் தர்காவில் வழக்கமாக இருக்கும் நடைமுறை என்றார் பள்ளிவாசல் செயலாளர் ஆரிஃப் கான். மலையில வந்து இந்துக்களும் வருவாங்க, கிறிஸ்டின் வருவாங்க, முஸ்லீம்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு இந்த திருமணம் ஆகலை, வயிற்று வலி, குழந்தை பிறக்கலைன்னா இந்த மாதிரி நேர்த்திக்கடன் பண்ணி அந்த நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காண்டி ஆடு, கோழி அறுத்து சமைச்சு அவங்க உள்ளவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்களும் சாப்பிட்டு போவாங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே தெரியுது. 31/12 தான் வந்து ஆர்டிஓ போடுறாங்க. ஆர்டிஓல வந்து நாங்கள் ஆவணங்களை ஒப்படைச்சிட்டோம். ஆனால் வந்து ஆவணங்களை ஒப்படைக்கல, நீதிமன்றம் போகணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்கா, இந்த மலை, இந்த இடம் சொந்தம்னு சொல்லி 1920 ப்ரீ கவுன்சிலில் எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் 78 ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது புறாமே வந்து 1920 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் அப்படியே வரிசையாக வருது. எதுலையுமே ஒரு மாற்றம் கூட கிடையாது. அப்போ கடைசியாக வந்து நாங்கள் 98 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் காசி விஸ்வநாதர் கோவில் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் வழக்கம் போல் வழிபாடு செய்யலாம்.
ஆனால் ஆடு பலியிடுவதற்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் வாய்மொழியாக உத்தரவிட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நவாஸ்கானி வந்திருந்த போது இதனை காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் தெளிவாக அவரிடம் எடுத்துரைத்திருந்தார். இப்போதைக்கு தற்காலிகமாக யார் தடை பண்ணியிருக்கா? இல்லை தடை பண்ணியிருக்கிறது இல்லை, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? சொல்லியிருக்காங்க, சொன்னதை கேரி ஓரளவு போராட்டத்தன்னைக்கு ஓரளவு உங்களுக்கு எதுவும் உத்தரவு கிடையாது, ஆர்டர் கிடையாது. இல்லை அது ஒருபோல சொல்கிறது ஆர்டர் தானே எங்கே. திருப்பரங்குன்றம் மலைக்கு இந்து இஸ்லாமிய தலைவர்கள் அடுத்தடுத்து வரும் வேளையில் பிரச்சினைக்கு அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.